இக்கனியை உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. நீ அவ்விடத்தில் பணி செய்யும் இடத்தில் இப்பொழுது உனக்கு மனம் குளிர்ந்ததாக அல்ல, விலகுதா? அவ்விடத்தில் மனக்குறையாக தான் இருக்கிறது உனக்கு. அவ்விடத்தில் நீ பணி செய்யும் இடத்தில் எப்போது அவ்விடத்திலிருந்து உன்னை நகர்த்த வேண்டும் என்று அவ்விடத்தில் உள்ளது. கணவன் கூட தவறிட்டாருமா, கணவன் கூட என்ன பண்ணிட்டாங்கம்மா, தெரியாத. இதை உன் நெஞ்சிலும் உன் தொப்புள்களிலும் தேய்த்து என்னிடத்தில் கொடு. அவனுக்கு ஒருவரும் ஒன்றும் செய்ய அல்லையடி, விலகுதா? அவனுக்கு பிறகுதா? அதனால் அவன் அளவுக்கு மீறி உள்ளான். அவன் சற்றும் யார் கூறியதும் கேட்க அல்ல, நீ கூறினாலும் அதை அவன் பெரிதாக நினைத்து கொள்ள அல்ல. பல பேர் கூறினாலும் அவனுக்கு அவன் செய்வதுதான் சரி என்று போல் தோன்றியது. பிறகுதா அதை அறியாமல் அவனால் உறங்க இயலாதடி, பிறகுதா அவன் உடல் பாதிக்கப்பட்டுதான் இறந்தானே தவிர விதிப்படிதான் சென்றான். அவன் சதிப்படி செல்ல அல்ல அல்ல, அவனுக்கு ஒன்றும் செய்ய அல்லடி, அவன் விதிப்படிதான் சென்றான். விலகுதா? அவ்விடத்தில் ஒன்றும் நடக்க அல்ல. இதை உன் இல்லறத்தில் நீ வசிக்கும் இடத்தில் இக்கனியை வைத்து அழைத்து வர முடியுமா? வீட்டுல வச்சு சொல்றாங்க. நீ எவ்விடத்தில் வசிக்கிறாயோ நீ எவ்விடத்தில் உறங்குறாயோ அவ்விடத்தில் வைத்து அழைத்து வர வேண்டும். இக்கனி இன்றிலிருந்து 5 நாட்கள் குப்பட்டு அழைத்து வர வேண்டும். என் அகண்ட பொட்டிட்டு அவனை நினைத்து வைக்க வேண்டும். வைத்தால் அவ்விடத்தில் என்ன நடந்தது என்பதை நான் முகற்றுக் கொள்கிறேன். வீடு கட்டினேன், ஒரு 3 லட்சம் கடை வாங்கி வீடு கட்டினேன். இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அப்புறமா எப்படியோ போகணும்னு சொல்லி கட்டினேன். அந்த வீட்டில் ஒரு நாள் கூட தரல. அதுக்கு ஒரே கனவு, ஒரே கனவு. அவ்விடத்தில் இதை வைத்து அழைத்து வராயா? அவ்விடத்தில் கனியை வைத்து விலகுதா? அதுக்கு அப்பாற்பட்டு நீ எவ்விடத்தில் உறங்குறாயோ நீ நான் கூறுவது உனக்கு விலகுதா? நீ உறங்கும் இடத்தில் உன் தலைவடியில் வைத்திருக்கணும். 2 நாள் அவ்விடத்தில் உள்ளோம். விலகுதா? வைத்திருந்து இதை என் ஆடையில் முடிந்து அழைத்து வா. இதை அழைத்து வந்தால் அப்பாற்பட்ட அவ்விடத்தில் என்ன நடப்பது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவனுக்கு எந்த தீங்கும் நடக்க அல்ல. விலகுதா? அவன் சென்றதுக்கு அப்பாற்பட்டு என்ன தீங்கு நடந்ததா என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். இப்போ கூட காக்காய் ஊட்டி போக மாட்டேங்குது. எவ்வளோ சாப்பாடு அதை நான் அறிந்து கொள்கிறேன். விலகுதா? என்னவென்று நான் அறிந்து கொள்கிறேன். அவன் விதிப்படி சென்றதற்கு அப்பாற்பட்டு தான் உன்னை அவன் நாடிக்கொண்டிருக்கிறான். சதிப்படி சென்றால் அவன் உன் இல்லறத்துக்கு நாட மாட்டான். விலகுதா? அவன் உன் அருகில் உள்ளான் என்றால் அவனுக்கு சதி நடக்க அல்ல. அவ்விடத்தில் என்ன இருப்பது என்பதை நான் ஒத்துக் கொள்கிறேன். உன் மண்ணுக்குள் விலகுதா? வீடு வீடு அந்த வீட்டு வீடு வீடு மண்ணு அள்ளிங்க அதெல்லாம் வளர்த்து வீட்டில் வச்சு எத்தனை நாள் வைக்கணும்? ஒரு செவ்வாய்க்கிழமைக்குள்ள அன்று அழைத்து வர செவ்வாய்க்கிழமை எல்லா பேரும் போராடிமா வீடுக்கு மேலே கட்டுறது. ஆமாம், என்ன பண்ணுறது? நான் ஒன்று கட்ட நின்றுட்டேம்மா. துணைக்கு இந்த துணி எதுக்குள்ள கூட ஆகி உனக்கு
நீ அற்றனை பெற்றும் உனக்கு கை கொடுக்க ஒன்றும் அல்லையடி, விலகுதா. ஆனால் பசிக்கும் பறிக்கும் உன்னிடத்தில் வந்து நெருங்கிக் கொன்று அனைத்தும் பெருகிக் கொண்டது. ஆனால் இப்பொழுது உன்னிடத்தில் நாட ஒன்றும் அல்ல. நீ எவ்வாறு சென்றாலும் குறையில்லை என்று அனைத்துமே விலகி சென்றது. விலகுதா. இதை நீ தொழில் செய்யும் இடத்தில் வைத்துக்கொள். இது இக்கனியம் அழைத்து வா, இக்கனியம் அழைத்து வா. அன்று இக்கனியம் அழைத்து வா. அப்போது அவ்விடத்திலும் என்ன நடப்பது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என் பேரனை அழை. போட்டு போட்டு அம்மா விபூதி ஒரு காய்ச்சி போட்டு இப்போ புள்ள குட்டி எல்லாம் ஒன்றா வந்து சேருவாங்களாண்டா நம்ம என் கூட. இக்கனியை வைத்து அழைத்து வந்தால் அவ்விடத்தில் என்ன நடப்பது என்பதை நான் உகுத்துக் கொள்கிறேன். அப்பா பற்றி உனக்கு நான் அழைக்கிறேன். விலகுதா. நான் நாட வைக்க முடியுமா? அல்ல என்றால் அதுகள் என்ன எண்ணத்தில் நாடி சென்றது என்பதை நான் உகுத்துக் கொள்கிறேன். விலகுதா. இந்த நேரத்துக்கு வரேன். குறையில்லை, சென்று வா. வணக்கம்.